போக போக குறைஷனுடைய தொல்லைகள் தாங்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல குப்பைய கொட்டுறதும், நடக்கும்போது பாதையில முட்களை போடுறதும், உடல்களை கழுத்துல தொங்க விடுறதுமா ரொம்பவும் சொல்ல முடியாத அனாச்சாரங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் தாங்க முடியாம அபிசீனியாவுக்கு பயணிச்சாங்க. அங்க போயும் இவங்களுடைய தொல்லை தாங்க முடியல. அடுத்ததா தாயிஃப் நகருக்கு போறாங்க. அங்க போயும் ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க. பாக்கும் இடத்துல எல்லாம் அவங்கள வெட்டுங்கன்னு சொன்னாங்க. மக்களை மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் தான். கடைசியா இங்க இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, அதாவது மக்காவையே விட்டு போகலான்னு முடிவெடுத்தாங்க. இப்படி போக போற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்ச குறைஷியர்கள் எல்லா பொருளையும் விட்டுட்டு நீங்க மட்டும் போங்கன்னு எல்லா பொருளையும் புடுங்கி வச்சு ஊரை விட்டு விரட்டுறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட ஒரே காரணத்திற்காக சொந்த வீடு, வியாபார பொருள்னு எல்லாத்தையும் விட்டுட்டு மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனாங்க. அப்ப கூட அல்லாஹு தாலா பொறுமையா இருங்கன்னு தான் சொன்னான்.